நம்ம எல்லாருக்குமே வயசாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு வருத்தத்தை தரக்கூடியது தான். யாராவது வயசை கேட்டால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் சொல்கிறதுல ஒரு தயக்கம் ஏற்படும். ஒரு 39ன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு 42 வந்தால் கூட இந்த 40 அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு 39 ஆகுது அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் சொல்லுவார், என் வயசு எப்போவுமே 39 தான், எத்தனை வருஷம் ஆனாலும் ரிட்டையர் ஆன பிறகும் நான் 39 தான், 40 நான் கிராஸ் பண்ணவே இல்லை அப்படிம்பார். ஆனால் வயோதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உடல் சம்பந்தப்பட்டதா மனம் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கு. இப்போ யார் உண்மையிலேயே இளைஞர்கள், யார் வயசானவங்க? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே சில பேர் கிழமை மாதிரி இருப்பான். அவன் நட உட பாவனை, அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியற்ற தன்மை, அவனுடைய சோம்பேறித்தனம், ஒரு அழுக்கு, எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு ரொம்ப தேவையில்லாத ஒரு முதுமை வந்திருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 70 வயசில் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவ்வளவு ஆக்டிவாக இருப்பாங்க, ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ யார் வந்து இளமையாக இருக்கிறவங்க, யார் முதுமையோடு இருக்கிறவங்க அப்படிங்கிறத வயசு மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை. 94 வயசு பர்னாட் ஷாக்கு. ஆனால் அவர் தினமும் எழுதுவார், படிப்பார், குளிர்ந்த நீரால் கண்களை கழுவுவார், எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருப்பார். சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் கூட படிச்சுக்கிட்டே இருப்பார், எழுதிக்கிட்டே இருப்பார், ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதினார். அவர் இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்தப்போ கூட புத்தகங்கள் எழுதினார், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். சர்ச்சில் பார்த்து ஒருத்தர் அவருடைய பிறந்த நாள் அப்போ கேட்டார், அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் வயசாகி போச்சா, நீங்கள் அடுத்த ஆண்டு உயிரோடு இருப்பீங்களா அப்படிங்கிற சந்தேகத்தில். சர்ச்சில் சொல்கிறார், டெஃபினட்டாக நான் இருப்பேன், நீங்கள் இருக்கிறீங்கிறத காலம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சர்ச்சில் சொல்கிறார். அந்த நம்பிக்கை. அப்போ என்னன்னா, இளமை என்பது எதில் இருக்கிறது? இதயத்தில் இருக்கிறது. அது வந்து வயோதிகத்தில் இல்லை. அப்போ இளமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மரம் என்னன்னா, இளமையான மரம் எது? மரத்தில் வந்து வயோதிகமான மரம்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. எந்த மரம் பட்டு போச்சோ அது செத்து போச்சு. வயோதிகமான மரம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? கிடையவே கிடையாது. என்னைக்கெல்லாம் அது குருத்து விடுதோ அது வரைக்கும் அது இளமை தான். என்னைக்கெல்லாம் அது காய்கள் காய்க்கிறதோ அது வரைக்கும் அது இளமை தான். என்னைக்கெல்லாம் அது துளிர் விடுதோ அது வரைக்கும் அது இளமை தான். என்னைக்கெல்லாம் பூக்குதோ அது வரைக்கும் அது இளமை தான். மகோகனியை பற்றி சொல்லுவாங்க, அதுதான் வந்து சாகர வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருப்பது தான் இளமையின் அடையாளம். வளர்ச்சிங்கிறது என்ன? உடல் ரீதியான வளர்ச்சியா, மன ரீதியான வளர்ச்சி? மன ரீதியான வளர்ச்சி வர வேண்டும் என்றால் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும், ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றுமில்லை, ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் செடிகள் வச்சு அது பூக்கிறத பார்த்தா நாம் இளமையாக ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அந்த செடிகள் பூக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் சில பூக்கள் பூக்கும், அவை துளிர் விடுகிற போது உங்களுக்குள் சில நம்பிக்கைகள் துளிர் விடும் அப்படின்னு. ஆக யார் ஒருவர் எப்போதும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராகவே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இளைஞர்களாகவே கருதப்படுவார்கள். அவங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா they will radiate an energy. இப்போ இளமைக்கும் முதுமைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ யாரிடம் நீங்கள் சென்று அமர்ந்தால் அவங்கள விட்டு எந்திரிச்சு போகிறதுக்கே மனசு வராதோ அவங்கெல்லாம் இளைஞர்கள் தானே. அதுக்கு பதிலாக விரக்தியோடு இருந்து போனால் என்ன, ஒன்றும் இல்லை, என்னங்க நீங்கள் வேற என்னமோ இருக்கிறேங்க, ஒன்றும் இல்லை, என்ன வாழ்க்கையில் இருக்குது, வாழ்க்கையே வேஸ்ட்டுங்க, இப்படியே பேசிக்கிட்டு ஒரு ஆள் இருந்தார்னா அவரோட நம்மக்கிட்ட இணக்கமாக இருக்க முடியுமா? அப்படிப்பட்டவர்களோடு நம்மால் மகிழ்ச்சியாக நேரத்தை போக்க முடியுமா? அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட மாட்டோமா? ஆக இளமை என்பதை வயது தீர்மானிப்பது இல்லை, மனநிலை தீர்மானிக்கிறது. ஆக நம் மனத்தை எப்போதும் ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்வதற்கு ஏதேனும் ஒன்றை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம விட சின்னவங்களோட பழகி, குழந்தைகளோட பழகி, இளைஞர்களோட பழகி
அவங்களோட அப்படியே சிரித்து பேசி மகிழ்ந்து அவங்களோட உற்சாகமாக இருக்கும்போது நம்மையும் அறியாமல் நாம் இளமை பருவத்தில் தங்கிவிடுகிறோம். அது ஒரு தொற்று மாதிரி. மகிழ்ச்சி என்பது ஒரு தொற்று மாதிரி. அது தொற்றிக்கொள்ளக்கூடியது, பற்றி கொள்ளக்கூடியது. ஆக நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு தேவையானவற்றை செய்கிறவர்கள் தன்னுடைய பணி முடிந்த பிறகும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் இந்த சமூகத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பெற்ற அனுபவத்தை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் ஒன்றை அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் ஈடுபட்டு கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் வயோதிகத்தை அடைவதே இல்லை. ஏனென்றால் வளர்ச்சி அடைவதை நிறுத்துவதே இல்லை. நன்றி, வணக்கம்.